ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் vlog என்னோடய ஃபேமிலி இந்தியா வெக்கேஷன் முடிச்சுட்டு திரும்பி வந்ததும் சரி ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எங்கேயுமே ட்ரிப்பு போகல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். எப்போவுமே நாங்கள் லாங் வீக்கெண்ட் அந்த மாதிரி வர மாதிரி தான் ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். இந்த தடவை 2 நாள் லீவு சாட்டர்டே சண்டேலே போயிட்டு வந்துடலாம். பசங்களுக்கு ஸ்கூல் ஏற்கனவே ரொம்பவே கட் ஆயிடுச்சு வெக்கேஷன் போனப்போ. அதனால் இந்த தடவை கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே தான் போயிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வாங்க நம்ம டீட்டெயிலான ட்ரிப் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பென்சில்வேனியாவில் இருக்கிற போக்கனோஸ் மவுண்டெயின் அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப நாளாகவே என்ன ஆசைனா, கேம்பிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் கேம்பிங்னால் நம்ம டென்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி கேம்பிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி அட்டெம்ப்ட் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. அதனால் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ இந்த மாதிரி கிளாம்பிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கிளாம்பிங்னால் என்னென்னா, அவங்களே டென்ட் மாதிரி ரெடி பண்ணி உள்ள பெட்டு எல்லாமே நம்மளுக்கு, அதாவது ஃபுல் கம்ஃபர்ட்டாக இருக்காது, பட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம எந்த எந்த கேம்பிங் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் போய் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. நியூ ஹாம்ப்ஷயர், மாஸ் அந்த ஏரியாவில், வெர்மாண்ட் அங்கே பார்த்துட்டு இருந்தேன். காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு இந்த டூம் ஷேப் மாதிரி இருக்கிற டென்ட்டில் தங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த மாதிரி டென்ட்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 2 நைட் ஸ்டே இருந்துச்சு. அந்த 2 நைட் ஸ்டேக்கே பார்த்திங்கன்னா $600 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நான் ரொம்ப நாளாகவே இந்த ஆப்ஷன்ஸை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இந்த பென்சில்வேனியாவில் இந்த ஃபர்ன் கிரஸ்ட் ப்ராமிஸ்ட் லேண்ட் ஸ்டேட் பார்க்கில் இருக்கிற ஃபர்ன் கிரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல, ஃபர்ன் கிரஸ்ட் அவங்க 3 இடத்துல வச்சுருக்காங்க. அதில் மெயின் இப்போ ரீசெண்டாக ஆட் ஆகிருக்கு. இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் ஸ்டேட் பார்க் கொஞ்சம் 1 வருஷமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ தான் எனக்கு $350க்கு அந்த டூம் ஷேப்டு டென்ட்லேயே 2 நைட்ஸ் கிடச்சிது. மற்ற இடத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துலலாம் ரெஸ்ட் ரூம், அதாவது டாய்லெட் உள்ளேயே இருக்கும். மற்ற இடத்துல ரொம்பவே லக்ஸூரியஸாக இருக்கும். அது கிளாம்பிங் மாதிரியே இருக்காது. ஹோட்டல் மாதிரி எல்லா இதுவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே மட்டும்தான் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே, அதாவது பாத்ரூம் அதுக்கப்புறம் டாய்லெட் எல்லாமே வெளியே தான் இருக்கும். காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளாம்பிங் டென்ட்டெல்லாம் அது நல்ல லக்ஸூரியஸாக உள்ளே இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் அங்கே போனதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் லேபர் டே அன்னைக்கு புக் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா $270க்கே 2 நைட்ஸ் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதனால் உடனே புக் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரைடே நைட்டு கிளம்பிட்டோம். ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம். பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு போய் சேர்றதுக்கே. 4 மணிக்கு கிளம்புனதுக்கு நடுவில் ஹார்ட்ஃபோர்டு, ஒர்ச்செஸ்டர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் ஆச்சு. எப்பயுமே அந்த நியூயார்க் போகிற ரோட்டில் டிராஃபிக் ஆகும். அந்த ஹார்ட்ஃபோர்டு கிட்ட நாங்கள் டேர்ன் பண்ணிட்டோம். பென்சில்வேனியாவை இப்போ ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி அதுக்கு பென்சில்வேனியாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 மைல்ஸ் தான் அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் ஸ்டேட் பார்க்குங்கிறது. அது வரைக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் நியூயார்க் ஸ்டேட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பென்சில்வேனியா ரீச் பண்ண அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மவுண்டெயின்லேயே தான் போயிட்டு இருந்தோம். அந்த போக்கனோஸ் மவுண்டெயின் எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அங்கெல்லாம் அனிமல்ஸு அந்த மாதிரிலாம் கிராசிங் அந்த மாதிரிலாம் போட்டிருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏதாவது அனிமல் நடுவில் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துகிட்டே தான் ட்ராவல் பண்ணோம். ரொம்பவும் வெஹிக்கிள்ஸும் இல்லை, நாங்கள் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம். ஏன்னா நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 9:30 ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபர்ன் கிரஸ்ட்டு ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் அதோட என்ட்ரன்ஸு, நாங்கள் போகிற என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நல்லா இருக்காதோ அப்படின்னு, ஏன்னா நம்ம மட்டும் ரொம்ப டெசர்ட்டடாக தங்குற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டே. பார்த்திங்கன்னா இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி குட்டி குட்டி லைட் தான் போட்டிருப்பாங்க. ரொம்ப வெளிச்சமாக அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இதுதான் பார்க்கிங். இந்த இடத்துல தான் நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து போனோம் நாங்கள். இதுதான் எங்களோட டென்ட்டு. எங்கள் டென்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கேம்ப் அந்த லைட் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் லைட் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அப்படி நம்ம நடக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி லைட்ஸ் சின்ன சின்ன லைட்ஸாக வச்சுருப்பாங்க. இதான் பார்த்திங்கன்னா எங்களோட டென்ட்டுக்கு சேர்ந்துட்டோம். அந்த டென்ட்டோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு மெசேஜ்லேயே அதோட இது வந்துடும், நம்மளுக்கு கோடு வந்துடும். அந்த டோர்லாம் கோட் லாக் தான். அப்படியே கோடு போட்டால் அந்த டென்ட் ஓப்பன் ஆயிரும். உள்ளே நம்ம டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டென்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே எங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன், ஃப்ரிட்ஜு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க.
இது ஒரு ஏர் கூலர் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எங்களோடது 2 பெட்டு, அதனால் 2 பெட்டு உள்ளது கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் சைடில் நம்மளுக்கு வந்து தெரியும், காடெல்லாம் தெரியும். அந்த சைடு காடு மாதிரி இருக்கும். இது ஒரு கூலர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வெளியே நைட்டு வந்து வெளியெல்லாம் ரொம்ப சுத்த முடியாது. 9க்கு மேலே வந்து குவைட் ஹவர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் போடக்கூடாது 6 AM வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு. இது வந்து கேம்ப் ஸ்டோர். இந்த கேம்ப் ஸ்டோரில் நம்மளுக்கு தேவையான பொருள் ஏதாவது வேணும், அவசரத்துக்கு ஒரு சின்ன சின்ன மெடிசின்ஸு, அப்புறம் ஃபயர்வுட்டு, லைட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் டாய்லெட்ஸு, அதுக்கப்புறம் வாஷ் பேஷின் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து பாத்திரம் ஏதாவது வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே டாய்லெட்டோடு சேர்த்து ஷவர் எல்லாம் இருக்குது. 2-3 இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா டென்ட்ஸுக்கும் பக்கத்தில் இந்த டாய்லெட் ஷவர் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து தாராளமாக இருந்துச்சு டாய்லெட்ஸ்லாம். நான் ரொம்ப வெயிட் பண்ணி போகிற மாதிரியெல்லாம் இருந்ததில்ல. ஆனால் ஷவர் இங்கே ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் ஓப்பன் ஷவர் மாதிரி ஒரு 4 ஷவர் இருந்துச்சு. நான் மார்னிங்கில் தான் அதெல்லாம் பார்த்தேன். ஏன்னா நைட்டு போய் உள்ளே போகிறதுக்கே இது பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னே லைட் எரியும் அப்படின்னு. இது வந்து ஷவர் வித் பாத்ரூம், இது டாய்லெட்டோடு இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷவர் இருக்குது. அங்கேயே ஷாம்பூ அதெல்லாம் வச்சுருந்தாங்க, சோப்பு இது எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷின் எல்லாமே இது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கா. ஒன்றே ஒன்று தான் ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்த்தப்போ. மற்றதெல்லாம் வந்து நிறைய டாய்லெட்ஸ் தனித்தனியாக, ஷவர் வந்து தனித்தனியாக அப்படி இருந்துச்சு. இது நைட்டு வந்து நான் வந்து சும்மா இருட்டில் வந்து சுற்றிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு மேலே இருட்டில் ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாது, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டென்ட்டு ஸ்டைலு. இந்த டென்ட்டு ஸ்டைல்லாம் வந்து அந்த சைடு இருந்துச்சு. அதெல்லாம் சரியாக தெரியவே இல்லை நைட்டு இருட்டில். அப்புறம் காலையில் பார்த்த பிறகு தான் இந்த வழியாக தான் வந்தோம். ஈஸியாக ஷார்ட்கட்லேயே வந்திருக்கலாம். நாங்கள் சுற்றி எங்கெங்கேயோ போய் வந்தோம். தேடி ஒவ்வொரு டென்ட்டையாக பார்த்துட்டு இருந்தோம். ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்பர் வச்சுருந்தாங்க. அந்த டென்ட்டு பக்கத்துலேயே ஒரு நம்பர் இது மாதிரி வச்சு அதுலேயே நம்பர் இருந்துச்சு இந்த இது பக்கத்துலேயே. ஆனால் இது எங்களுக்கு காலையில் தான் அது தெரிஞ்சிச்சு. நைட்டு பார்க்க அது தெரியவே இல்லை. இப்போ காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காலையில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் டென்ட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு க்ரில் பிட்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு நைட்டு எல்லோரும் நிறைய பேராக போனால் ஜாலியாக அந்த இடத்துல பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதுதான் எங்கள் கேம்ப்குள்ளேருந்து எங்கள் டென்ட்டுக்குள்ளேருந்து பார்த்தா இந்த மாதிரி வியூ தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் டென்ட்டு வழியாக அந்த நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணுற இடத்த பார்க்கலாம். அந்த இடத்துல உட்காந்து க்ரில்லாம் பண்ணி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இதுதான் எங்களோட டென்ட். மேலேருந்து இந்த மாதிரி வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு குட்டி இது மாதிரி இருக்குது. இது அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் எங்களோட வெளியே. இது பார்த்திங்கன்னா இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் லாக் மாதிரி இருக்கும். அதில் நம்ம நம்பர் போட்டோம்னா வந்துட்டு லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டென்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து இது வந்து வேறு ரேட். இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான். நிறைய பேர் 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் பார்த்தப்போ ஆப்ஷன்ஸில். இதெல்லாம் எங்களை மாதிரியே நிறைய டூம்ஸ். இந்த டூம்ஸ்லேயே வந்து 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி டூம்ஸ் அதெல்லாம் வந்து அதேமாதிரி கப்புளாக ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது. 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுறதுனா வந்து 2 ஃபேமிலி கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இதை வர நாங்கள் 290 அந்த மாதிரி புக் பண்ணோன்னா அது வந்து ஒரு 350 அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் 2 ஃபேமிலி ஸ்டே பண்ணிக்கலாம் 2 நைட்ஸு. இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம். எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிக்கிச்சு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து இந்த பக்கத்தில் இருந்து தான் நேராக நாங்கள் பார்க்கிங் விட்டுட்டு நடந்து வந்தோம். இந்த இடத்துல வந்து பாத்திரம் கழுவுறதுக்கும் இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷின் மாதிரி இருந்துச்சு. இந்த வாஷ் பேஷினில் வந்து எங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தப்போ ஒரு 9 இந்தியன் ஃபேமிலிஸும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அங்கே அவங்க நிறைய குட்டீஸு பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதனால என் பசங்களும் நல்லா ஜாலியாக போய் அவங்க கூட ஒரே விளையாட்டு. அவங்க வந்து ஒரு
பக்கத்தில் நியூ ஜெர்சிலேருந்து வந்திருந்தாங்க போல இருக்கு. எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தாங்க, ஒரு 9 ஃபேமிலிஸு. அதனால் ரொம்ப ஜேன்னு எப்பவும் கொண்டாட்டமாக இருந்துச்சு. அதனால் பசங்களும் அப்பப்போ பார்க்கில் ஓடி போய் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க அந்த பசங்களோட சேர்ந்து. அவங்க நல்லா எல்லாரோடையும் ஃப்ரெண்டாகி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா ஜாலியாக க்ரில் பண்ணிவிட்டு, டீ போட்டுட்டு, பிரியாணிலாம் செஞ்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அங்கே. இதுதான் வந்து இந்த ஃபயர்வுட் விற்கிற இடம். இந்த இடத்துல தான் இந்த கேம்ப் ஸ்டோர் தான் நான் நைட்டு உங்களுக்கு காட்டினேன்ல, அந்த கேம்ப் ஸ்டோர். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம $10 கொடுத்து ஃபயர்வுட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம க்ரில் பண்ணணுன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் நாங்கள் நைட்டு வந்து பார்க் பண்ண இடம். காலையில் பார்த்தா அது ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. நைட்டு இருட்டுக்குள்ளே அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. $20 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ரொம்ப ஹீட்டு அங்கேயே வந்து இயற்கையாக அப்படியே வந்து ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க. அந்த வுட்டெல்லாம் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது உடம்ப குறைக்கிறதுக்காக நிறைய வேர்வை வர மாதிரி இந்த இதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபுல்லாக ரூமை பூட்டிட்டு உள்ளே ஃபுல்லாக ஹீட் அப்ளை பண்ணி உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடம் அது, அந்த சானாங்கிறது. அது நாங்கள் வந்து ஆனால் அதுக்கு பேலாம் எதுவும் பண்ணலை. அதனால் நான் சும்மா தான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் சும்மா போய் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஓப்பன் ஷவர்ஸு. இந்த மாதிரி இந்த சைடு எங்கள் டென்ட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ஓப்பன் ஷவர்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு கேம்ப்லேருந்து வெளியே போய் அவுட்டோர் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரமே கேம்பை வந்து ஃபுல்லாக சுற்றி நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒரு 9 AM அந்த மாதிரி கிளம்புனோம். ஏன்னா ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் வந்து 11:20 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம். 11:20 ஸ்லாட்னால் அவங்க ஒரு 4 hours to 5 hours ஆகும்னு சொன்னாங்க. அதனால் அதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக கேமல் ரிசார்ட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம். பட் ஆனால் அது முடிச்சுட்டு கேமல் ரிசார்ட் போனால் அப்புறம் கேம்ப் சைட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் கேமல் ரிசார்ட்டுக்கு நாங்கள் போகலை. அங்கே வந்து ஒரு மவுண்டைன் கோஸ்டர் மட்டும் போகலாம் அப்படின்னு பிளானில் இருந்தோம். பட் ஆனால் பண்ணலை. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே கேம்ப் சைட்டுக்கு போனோம்னா அங்கே ரொம்ப இருட்டிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே போகல. இதெல்லாம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜஸ் இருந்துச்சு. பார்க்க ரெசிடென்ஷியல் வீடு மாதிரி தெரியுது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற காட்டேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே நிறையா மான்லாம் கூட நின்றுட்டு இருந்துச்சு. இது வழியாகவே நிறைய ப்ரைவேட் பீச்சஸ்லாம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே கூட போய் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நாங்கள் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஃபேமிலி ஸ்டைல் ராஃப்டிங்கில் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதில் லஞ்சும் மத்தியானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பேக் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி ஷூஸ் தான் போட்டுட்டு வரணும், ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம கார் கீஸ் எல்லாத்தையுமே இங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். மொபைலுக்கெலாம் வந்து பவுச் வாங்கிக்கணும். ஃபேமிலி ஸ்டைல் ராஃப்டிங் பண்ணலான்னு இருக்கோம். இதுதான் அந்த ராஃப்டிங்கோட பாத். ஃபேமிலி ஸ்டைலிங் ராஃப்டிங் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி அது வந்து அட்வென்ச்சரஸுங்கிறது டேம் வாட்டர் ரிலீஸ் பண்ணி பயங்கரமான வாட்டர் ரேப்பிட்ஸில் வந்து ராஃப்டிங் பண்ணி வருவாங்க போல் இருக்குது. ஃபேமிலி ஸ்டைலுங்கிறது அதில் வந்து ரொம்ப இதுவே இல்லாமல் காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் பாத்தில் வந்து நம்ம ரிவரில் ரொம்ப அமைதியான ரிவரில் ஓரளவுக்கு ராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுதான் புக் பண்ணியிருந்தோம். அதுவுமே எங்களுக்கு வந்து அன்றைக்கி டே வெதர் வந்து அன்றைக்கி வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறது, வாட்டர் கரண்ட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாதையை வந்து கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து 5 மைல் தான் ராஃப்டிங் சொல்லிட்டாங்க. 8ன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் 5 மைல் தான் ராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எடுத்தோன்னே லஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா வந்து அந்த 3 மைல்ஸ் ராஃப்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டு மீதி 5 மைல் ராஃப்ட் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு வந்து எடுத்தோன்னே லஞ்சு சாப்பிட்டு ராஃப்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நாங்கள் எடுத்தோன்னே ஷட்டிலில் கிளம்பி போய் அந்த லஞ்ச் சாப்பிட்ற இடத்துக்கே ஷட்டில்லே போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிடணும். இப்போ இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்ம் லேண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே அந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இதெல்லாம் மாதிரி அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் முளைச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்ன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் லஞ்ச் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே எங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. லஞ்ச் என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஆப்பிள், அப்புறம் வந்து பேகிள்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சாசேஜ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து பீன்ஸு, பொட்டேட்டோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போது வந்து நாங்கள் அங்கே லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர வச்சாங்க. அந்த ரிவரில் தண்ணி எங்கேருந்து ஓரளவுக்கு இருக்கோ, ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது போல் இருக்குது ரிவரில். அதனால் வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். நடந்து அந்த வழியில் குட்டி பாம்புலாம் பார்த்தோம். அது வழியாக நடந்து வந்து இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த ராஃப்டில் தான் நாங்கள் போகிறோம். எல்லோரும் இதில் வந்து ஏறி உட்காந்து கேப்டன் ஆஃப் த ராஃப்ட் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்லி அவங்க வந்து பின்னாடி உட்காரணும்னு சொன்னாங்க. யார் எப்படி பேடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ராஃப்டாக பின்னாடி போய் உட்காந்தாரு. எங்களை அவர் கைட் பண்ணணும். நாங்கள்லாம் அவர் சொல்ல கேட்டு அந்த மாதிரி வந்து பேடில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. லெஃப்டில் பேடில் பண்ணால் ரைட்டில் ராஃப்ட் போகும், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஆனால் நாங்கள் ரொம்ப திணறி கஷ்டப்பட்டதை பார்த்து அப்புறம் வந்து அந்த பாயிண்ட் கைடு மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் ராஃப்டில் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப திணறி மற்ற ராஃப்ட்லலாம் பெரியவங்களே 6 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக அவங்க பேடில் பண்ணாங்க. எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான். பசங்க கொஞ்சம் விட்டு விட்டு தான் அவங்களால பேடில் பண்ண முடிஞ்சுது. அதனால் அவங்களே பார்த்து எங்கள் ராஃப்டில் வந்து, ஏன்னா நாங்கள் பின்னாடி போயிட்டு இருந்தோம் ரொம்ப. அதனால் எங்கள் கூட அவங்களே வந்துட்டாங்க. அவர் எங்கள் கூடயே தான் ட்ராவல் பண்ணார் நிறைய நேரம். அவரும் எங்களுக்கு பேடில் பண்ணி கொடுத்து, அதனால் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். கடைசியாக எங்கள் பேடலெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 5 மைல் ராஃப்ட்டு வந்து பேடில் பண்ணதில் கையெல்லாம் செம்ம வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் கரண்ட் சில இடத்துல நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல நல்லா அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஆனால் வாட்டரே கரண்ட்டே இல்லாமல் அந்த ரொம்ப ஸ்லோவாக தண்ணி போகிற இடத்துலலாம் ரொம்ப பேடில் பண்ணி கையெல்லாம் வந்து அந்த ஷோல்டர்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப டயர்டாக கிளம்பி திருப்பி நாங்கள் வந்து எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே வந்து திரும்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக உள்ளே அதுக்குள்ளே நாங்கள் அந்த ராஃப்ட்டுக்குள்ளே நாங்கள் அவ்வளோவாலாம் நனையலை. ஆனால் பசங்க என்ன பண்ணாங்க, சும்மா லைட்டாக தான் நனைஞ்சோம். ஆனால் அவனுங்க வந்து தண்ணி அள்ளி அந்த பக்கெட்டை வச்சு ஊற்றி நனைச்சி விட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்ச நேரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க பென்சில்வேனியாவில். அந்த மேஷ்மெல்லோவை வந்து அந்த குச்சியில் குத்தி அதை வந்து 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒன்று நல்லாயிருக்கும்னு சொல்லி அங்கே எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்களும் அதை பண்ணோம். அந்த மேஷ்மெல்லோவை குச்சியில் குத்தி தீயில வாட்டி அதை வச்சோம். அதுக்கப்புறம் வர்ற வழியில் ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பார்த்தோம். அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து காய்கறியெல்லாம் வச்சுருந்தாங்க. விலை கம்மியாக இல்லை, பட் ஆனால் அதெல்லாம் இயற்கையாக விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே வந்து அதாவது மீட்லாம் கூட இருந்துச்சு, சிக்கன் லிவர் அந்த மாதிரி நிறைய மீட்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் இதெல்லாம் சீப்பாக இருக்கான்னு பார்த்தோம். ஆனால் எல்லாமே நம்ம காஸ்கோவோட விலை கூட தான் இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே வந்து அங்கே உள்ள லோக்கல் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரி, நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அதோடு வந்துட்டோம். இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் அடுத்த வேலை என்னென்னா க்ரில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4:30க்கு வந்திருக்கோம். 4:30க்கு இப்போ க்ரில் பண்ணலான்னு ஃபயர் ஸ்டார்டர் வாங்கியிருக்கோம். ஃபயர் ஸ்டார்டர் இருந்தால் தான் அந்த ஃபயரை ஸ்டார்ட் பண்ணி விட முடியும். அதனால் இந்த ஸ்டோரில் வந்து கேம்ப் ஃபயர் வுட்டும் ஃபயர் ஸ்டார்டரும் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் பிளேஸுக்கு போயிட்டோம். எங்களோட டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எங்கள் க்ரில் பிட்டில் போயிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இப்போ தான் வந்து க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா வுட்டையும் வந்து வரிசையாக அடுக்கி வச்சிட்ருக்காரு. அது மேலே ஃபயர் ஸ்டார்டரையும் வச்சு பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்ட லைட்டர் வாங்கியிருந்தோம். அந்த லைட்டர் வச்சு வந்து அதை வந்து ஃபயரை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு க்ரில் பண்ண போகிற சிக்கன் வந்து நாங்கள் ஏற்கனவே முந்தின நாளே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ அந்த சிக்கனை தான் எடுத்து க்ரில் பண்ண போகிறோம். இந்த ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அது ஒரு கட்டையில் மட்டுமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சுள்ளியெல்லாம் பொறுக்கி உள்ளே போட்டு பார்த்தோம். அப்படியும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் ஆச்சு அது ஃபயர் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கே. அதை ஊதிக்கிட்டே இருந்தோம். அந்த ஃபயர் அப்பப்போ அணைஞ்சு போனப்போலாம் ஊதிக்கிட்டே இருந்தோம். இது வந்து நாங்கள் வந்து டாலர் ட்ரீயில் இந்த பிளேட் வாங்கிட்டு வந்திருந்தோம், அந்த க்ரில் பிளேட்டு.
ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே மேரினேட் பண்ண சிக்கனை வச்சோம். அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் தோசை கல் பெருசாக கொண்டு வந்திருந்தோம். அதை இதுக்கு மேலே வச்சு மேரினேட் பண்ணக்கப்புறம் தான் ஹீட் டைரெக்டாக படாமல் சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மேலெலாம் வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருச்சு, சரியாக வேகலை. அதோட க்ரில் ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்து கொஞ்சம் நைட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சதுனால வந்து நல்லா குளிர் எடுத்துச்சு. அதனால நாங்கள் வந்து ஏர் கூலர்லாம் போடவே இல்லை செகண்ட் டே வந்து. இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். நான் காலையில் எந்திரிச்சு ஒரு 9 AM அல்லது 10 AM அந்த மாதிரி இருக்கிற டைமில் எடுத்தது. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைனா எடுத்தோடனே வந்து ரொம்ப சன்னே இல்லாமல் ரொம்ப வந்து டல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையிலேயே எந்திரிச்சு வந்து நாங்கள் வந்து குளித்து எல்லாம் கிளம்பிட்டு அங்கே வந்து ஷவர்ஸ் எல்லாம் அந்த வெளியே இருக்கிற ஷவர்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் குளித்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இவங்க அந்த ஃபேமிலியும் வந்து அந்த 9 ஃபேமிலிஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்களா, அவங்களும் அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து செக் அவுட் பண்ணி போகிறதா தான் இருந்தாங்க. அவங்களும் செக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களோட செக் அவுட் ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே ட்ராலி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பார்க்கிங்கில் நிற்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து இந்த க்ரில்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே காமன் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய க்ரில்லு, உட்கார பிக்னிக் டேபிள் எல்லாமே இருக்கும். இப்படி எங்களை சுற்றி இருக்கிற அந்த டென்ட்டு, அப்புறம் இந்த க்ரில்லு, அப்புறம் இந்த பார்க் ஏரியா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் ஏரியா வந்து பெருசாக இருந்துச்சு. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து. அதாவது நல்லா ஃபேமிலியோட நிறைய ஃபேமிலிஸாக சேர்ந்து போய் அங்கே என்ஜாய் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் லாட் பக்கத்தில் 2 அந்த வேன் மாதிரி நின்னதில் அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து காஃபி காலையில் மார்னிங் வந்து ஒரு 8 AM to 11 AM அந்த மாதிரி காஃபி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் டைமில் போனோம்னா அங்கே காஃபிலாம் கிடைக்கும். அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸு அதெல்லாம் கிடைக்கும் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 PMலேருந்து 8 PM வரைக்கும் ஐஸ்கிரீம் கிடைக்கும். பக்கத்து காட்டில் 2 வண்டி அந்த மாதிரி நிற்கும். அதில் ஒரு வண்டியில் ஐஸ்கிரீம் வந்து ஈவினிங்கில் கிடைக்கும். அந்த ஈவினிங் இது 2மே வந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும், இந்த காட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே நீட்டாக மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு, கோடாக இருக்கட்டும் எல்லாமே. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஷவர். அந்த ஷவரை காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷவர் இதான் ஓப்பன் ஷவர். இது வந்து நம்ம காட்டுக்குள்ளே குளிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஷாம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் முந்தின நாள் நைட்டு காட்டினது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ஷவரும் டாய்லெட்டும் இருக்குது. இது வந்து ஓப்பனாக மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இதில் வந்து உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பசங்க விளையாடுற ப்ளே ஏரியா. பசங்கள்லாம் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே. வரவே மாட்டேன்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய குட்டீஸ் விளையாட இருந்தாங்க அங்கே. எல்லோரும் சேர்ந்து ஒரே விளையாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆர்கேட் கேம் ரூம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அவைலபிளாக வரும் நம்மளுக்கு. அதுக்கும் நம்மளுக்கு எல்லாமே கோடு தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்லேருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கோடு அனுப்பிடுவாங்க. அந்த கோடை என்ட்ரு பண்ணால் தான் திறக்க முடியும். ஆளுங்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க எதுலேயுமே. நம்மளுக்கு கோடு தான் எல்லாமே. இப்போ அந்த கிட்ஸும் அவங்களும் வந்து வெக்கேட் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாருமே தீவிரமாக விளையாடிட்டுருக்குறாங்க. இப்போ விளையாடி முடிச்சுட்டு அவங்களுமே நாங்கள் வெக்கேட் பண்ணால் அதே டைம்லேயே வெக்கேட் பண்ணிட்டாங்க. நிறைய பேராக சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அந்த குறைய தீர்க்கிற மாதிரி அவங்க எல்லோரும் 9 ஃபேமிலிஸ் வந்ததுனால எங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பசங்களும் அவங்க பாட்டுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே டிவி பார்க்கணும், ரூம்குள்ளே வைஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அதனால் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த காஃபி, ஐஸ்கிரீம் அதுக்கெலாம் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க. மற்ற எல்லாமே நம்மளுக்கு கோடில் தான் ஓப்பன் ஆகும். கோடில் தான் வந்து அந்தந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டு அதே மாதிரி வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை ஏதாவது அங்கங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அதாவது 11 AM எங்களோட செக் அவுட் டைம். அதுக்குமே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். நம்ம செக் அவுட் டைமில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பரை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணி வெளியே போய்க்க வேண்டியதான். நிறைய பேர் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை.
இது வந்து 2 லேம்ப் மாரி குடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்க அதுக்கு முன்னாடி நைட்டில வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே நம்மளுக்கு ஒரு வெளிச்சமே இருக்காது அங்க. காட்டுக்குள்ளே இருக்க மாரி தான் இருக்கும். இங்கே லைட்லாம் இருக்காது இந்த டென்ட்டுக்குள்ளே. இந்த 2 லைட்டு தான். இதை வச்சு தான் நம்ம சமாளிக்கணும். பாத்ரூம் போகிறதுக்குலாம் இதை தூக்கிட்டு தான் நாங்கள் போயிட்டு வருவோம். எங்களுக்கு ஏதோ பழமை காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒய்ஃபை இல்லாமல், டிவி இல்லாமல், இந்த மாதிரி லைட்லாம் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிறது வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல அனுபவம் தான். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மார்னிங் 11 AM செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி பக்கத்தில் புஷ்கில் ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்களுக்கு 5 ஹவர்ஸ் ட்ராவல். அதுக்கு முன்னாடி சரி ஏதாவது இடத்த கவர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸுக்கு வந்தோம். ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து ஒர்த்தே இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் எந்த ட்ரெயின்லையுமே டிக்கெட் பே பண்ணி போனதே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையலுக்கு வந்து $22 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அடல்ட்ஸுக்கு. கிட்ஸுக்கு வந்து $12 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரையல் தான். ஏன்னா இது வரைக்கும் எந்த ட்ரையலுக்குமே இண்டிவிஜுவலுக்கு காசு இருக்காது. காருக்கு தான் வந்து பே பண்ணுவோம். நேஷ்னல் பார்க் அதிலலாம் வந்து $30 அந்த மாதிரி. இப்படி இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ மொத்தமாக $68 அங்கே பே பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரையலும் ரொம்ப லாங் ட்ரையல்லாம் இல்லை. ரொம்ப அது மாதிரி நார்மல் நேச்சரில் நடக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி போர்ட் வாக் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ப்ளூ, எல்லோ, ரெட் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ப்ளூவும் எல்லோவும் பண்ணோம். ப்ளூ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரையல் தான், டக்குன்னு போய் பார்த்துட்டு வர மாதிரி. அப்புறம் எல்லோ வந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரையல் மாதிரி. அதுக்கப்புறம் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் பெரிய லூப் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போர்ட் வாக்கும் இருக்காது அப்படின்னு போட்டிருந்துச்சு அந்த மேப்பில். அதனால் பார்த்தோம். அது ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நாங்கள் திரும்பி வந்து வீட்டுக்கு கிளம்பணும். 5 ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி போகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கிளம்பிட்டோன்னா அடுத்த நாள் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8க்குள்ளே வீட்டுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தோம். அதனால் ஜஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த ப்ளூ ட்ரையலையும் எல்லோ ட்ரையலையும் வந்து போயிட்டு வந்தோம். இந்த புஷ்கில் ஃபால்ஸை வந்து பார்த்திங்கன்னா நயக்ரா ஆஃப் பென்சில்வேனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப அங்கே தண்ணி வரலை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராட் சீசன் தான். அதனால் தண்ணி சரியாக வரல. இதுக்கு முன்னாடிலாம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க தண்ணி எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி பயங்கரமாக வருது. நயகரா மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து அது ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே அதோட ட்ரையல் தான். அங்கங்கே இப்படி போர்ட் வாக் மாதிரி போட்டு ஃபுல்லாக ட்ரையல் மாதிரி நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது ரொம்ப மழை அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி போர்டு வாக்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு தெரில. ஏன்னா மற்ற இடத்துல நாங்கள் நடக்கும்போது கொஞ்சம் சமத்தரையாக இருக்கும். அதில் நடந்து அப்படியே ட்ரையல்லாம் போயிட்டு வருவோம். இந்த ஃபால்ஸோட ஸ்டார்ட் பண்ணுற இடம் வரைக்கும் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேனியான் மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல இந்த மாதிரி சின்ன தண்ணியாக விழுந்து அங்கே வரைக்கும் வந்து அது ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஃபால்ஸை பார்த்துட்டு சரி இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்த புளியோதரையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துட்டோம். இந்த சாப்பிட்ற இடத்துக்கிட்ட இந்த கார் நின்றுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் ஷஹோலா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் வந்து பார்க்க வந்தோம். ஆனால் அது ஃபால்ஸ் மாதிரி இல்லை, இந்த மாதிரி டேம் மாதிரி தான் இருந்துச்சு. பசங்க அதுக்குள்ளே கார்லேயே தூங்கிட்டாங்க. அதனால் நாங்கள் பக்கத்தில் நின்று இந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு இங்கே தான் பார்க்கிங் போட்டு. ஆனால் இது ரொம்ப ஒர்த்து இல்லை இந்த ஃபால்ஸும். அதனால் சும்மா போய் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்களெல்லாம் எழுப்பவே இல்லை பசங்களை. அங்கேயே நின்று நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இப்போ இங்கேருந்து நாங்கள் ஒரு எத்தனை மணிக்கு கிளம்புனோன்னா ஒரு 3 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். கரெக்டாக வீட்டுக்கே வந்து நாங்கள் வந்து 7:20 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். நடுவில் நாங்கள் வந்து பெருசாக பிரேக் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா சரி பசங்க வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து அவங்களும் எதுவும் பிரேக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நடுவில் ஒரே ஒரு இடத்துல கேஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் நிப்பாட்டினோம். மற்றபடி ரொம்ப பெரிய பிரேக்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஹார்ட்ஃபோர்டு அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி சண்டே நைட்டு நியூயார்க்லேருந்து அந்த ஹார்ட்ஃபோர்டு இடத்துல கனெக்டிகட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல தான் பயங்கரமாக எப்போயுமே டிராஃபிக் இருக்கும். அதுவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. இப்போ எங்களோட ட்ரிப்பு முடிய போகுது. அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் விட்டு வெளியே வந்து திரும்ப எங்களோட பிஸி வந்து ஸ்கெடியூல்குள்ளே அடுத்த நாள்லேருந்து ஸ்கூலுக்கு அந்த மாதிரி வேலை அது இதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த நியூயார்க் ஸ்டேட்டை கடந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து மவுண்டெயின்ஸு இப்போ வந்து நிறைய ஃபால் கலர்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஃபால் சீசனில் வந்து பார்த்தா இந்த போக்கனோ மவுண்டெயின்ஸ், இந்த
இந்த எல்லா ரோடுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் போல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கேமராவில் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு எல்லோ தெரியுதான்னு தெரில. ஆனால் நேரில் பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி எல்லோயிஷாக தெரிஞ்சிச்சு. அதை நான் கவர் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அந்தளவுக்கு தெரியுதான்னு எனக்கும் தெரில. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோவாக மாறி இருந்திருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக எல்லோவும் ரெட்டுமா மாறினா ரொம்பவே அழகாக இருக்கும்னு தோணிச்சு. அந்த டைமில் இங்கே ட்ராவல் பண்ணி வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஃபுல் இதையெல்லாம் விட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அடுத்து சிட்டியை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிட்டி நாங்கள் ரீச் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிகட்டில் இருக்கிற வாட்டர்பரி அப்படிங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிட்டி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம். நியூயார்க் ஃபுல்லாக நிறையா மரங்களும் அதுவுமா இருந்துச்சு. அதை கடந்து வந்தோடனே கனெக்டிகட்லேயே இந்த மாதிரி சிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எங்களோட ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.